பார்த்திடவே நந்தீசர் ஓலக்தீசர் பண்பான அகத்தீசர் சட்டநாதர் காத்திடவே இடைக்காடர் சண்டிகேசர் கனராமர் போகர் சிவவாக்கிய சித்தர் சேர்ந்திடவே கோரக்கர் புன்னாக்கீசர் சிறப்பான மச்சமுனி பூனை கண்ணார் பார்த்திடவே யோகி முனி குங்கணர் பாணி வருரிசி மலர்பாதம் காப்போமே. 18 சித்தர்களின் பாதம் போற்றி எனது குருநாதர்களை வணங்கி இன்றைய பதிவை துவங்குகின்றேன். இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னிராசி. அற்புதம் தரும் ஆடி மாத பலன்களில் கன்னிராசிக்கு எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் 17/7/2022 முதல் 16/8/2022 வரை கன்னிராசி, அதாவது ஆடி மாதம் பயணிக்க இருக்கிறது. கன்னிராசியை பொறுத்தவரை உத்தரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்களும் பயணிக்கின்ற அமைப்பாக இந்த கன்னிராசி ஒரு உபய ராசியாக, காலப்புருஷ ராசிக்கு ஒரு 6வது ராசியாக வரக்கூடியது. உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அதே நிலையில் மூளைக்கும் வேலை என்பது போல பார்த்தவுடன் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, ஒரு அதிபுத்திசாலிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எந்த கிரகத்துக்குமே இல்லாத ஒரு சிறப்பாக தன் வீட்டிலேயே ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் என்ற முப்பரிமாணத்தை பெறுகின்ற ஒரே கிரகம் புதன் மட்டும்தான். அதுவும் அந்த பெருமை மிதுனத்திற்கு இல்லாமல் கன்னிக்குத்தான் அந்த பெருமை இருக்கிறது. கன்னிராசியில்தான் இந்த முப்பரிமாண நிலையை புதன் எடுக்கிறார். புதன் புத்திசாலித்தனத்திற்கு, படிப்புக்கு, இப்படி ஒவ்வொரு நிலைக்கும், நம்மளுடைய அனைத்து விதமான தகவல் தொடர்புக்கும், ரெக்கார்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய பத்திரங்கள், இவைக்கெல்லாம் காரகமாக வரக்கூடிய அந்த கிரகம் புத பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக வருகிறார் என்பது ஒரு சிறப்பு. ஆடி மாதத்தில் கன்னிராசிக்கு எவ்வாறு பலன்கள் அமைய இருக்கிறது, கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கன்னிராசியினுடைய ராசி அதிபதியான புத பகவான் சூரியனோடு இணைந்து லாபஸ்தானத்தில் பயணிக்கின்ற ஒரு அற்புதமான நிலை. சூரியன் புதன் சேர்க்கை என்பது லாபஸ்தானத்தில். 2ஆம் இடத்தில் கேது, கன்னிராசிக்கு 2இல் கேது பயணிக்கின்ற நிலையில், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், 7ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் கன்னிராசி இருக்கின்ற அமைப்பாக, 8ஆம் இடத்தில் செவ்வாயோடு ராகு இணைவு, செவ்வாய் அங்கு ஆட்சி நிலையில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் சுக்கிரன், தன பாக்கியாதிபதியாக வரக்கூடிய கன்னிராசிக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக சுக்கிரன் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமையப்பெற்று, லாபஸ்தானத்தில் ராசி அதிபதியோடு சூரியன் இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். 2ஆம் இடத்தில் கேது பயணித்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்தில் சனி பகவான், 5ஆம் இடத்தில் பஞ்சமத்தில் சனி என்பது அவ்வளவு சிறப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 6ஆம் இடத்திற்கு அடுத்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு பெயர்ச்சியாக இருக்கிறார் சனி பகவான். கன்னிராசிக்கு ஒரு அற்புதமான நேரம் என்று சொன்னால், இன்னும் ஒரு 5 மாதங்கள், கிட்டத்தட்ட 2023 ஜனவரி 29ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சி ஆகின்ற ஒரு அமைப்பாக, அந்த பெயர்ச்சி ஒரு அற்புதமான நிலையை கன்னிராசிக்கு கொடுக்க இருக்கிறது. இப்பொழுது 5ஆம் இடத்தில் சனி பகவான், 5இல் சனி பகவான் அலைய வைக்கும், பஞ்சு போல் அலைய செய்யும் என்று சொல்வார்கள், பஞ்சாய் பறக்க வைக்கும். அதுபோல கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் பல இன்னல்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர் தற்சமயம் வக்கரகதியில் பயணிக்கிறார். அந்த வக்கரகதி என்பது கன்னிராசிக்கு ஒரு நற்பலனை கொடுக்கின்ற அமைப்பாக இருக்கிறது. 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் வாக்கு காப்பாற்ற முடியாத ஒரு நிலையை கொடுக்கிறது.
அல்லது நம்மளுடைய பேச்சே நமக்கு எதிரியாக வரக்கூடிய நிலையாக கன்னிராசிக்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த நிலை மாற ஆடி மாதம் ஒரு துணை புரிகிறது என்று சொல்லலாம். ஆடி மாதத்தில் குரு பகவான் ராசியை பார்க்கின்ற அமைப்பில் 11ஆம் இடத்தையும் ராசியையும் 3ஆம் இடத்தையும் கன்னி ராசிக்கு குருவின் பார்வை கிடைக்கிறது. கோச்சார குருவினுடைய பார்வை என்பது முழுமையாக நாம் கன்னி ராசிக்கு ஒரு நல்ல பலனை தருகின்ற அமைப்பாகத்தான் இருக்கிறது. புதனின் எதிரி கிரகம் குரு பகவான், அவர் எப்படி நல்லது செய்வார் என்ற கேள்வி கூட வரலாம். பொதுவாக அனைத்து ராசிக்குமே குருவினுடைய பார்வை என்பது ஒரு நற்பலனை கொடுக்கின்ற விதமாகத்தான் இருக்கும். அந்த பார்வை என்பது அவர் இப்பொழுது சனி பகவானுடைய உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற பொழுது அது கன்னிராசிக்கு ஒரு நற்பலனைத்தான் கொடுக்க வேண்டும். உங்களுடைய முயற்சிகள் முழு வெற்றியை கொடுக்கும். முயற்சி என்பது ஒரு முறையல்ல, பல முயற்சி செய்தால் அந்த காரியத்தை வெற்றி அடையலாம் என்ற நிலை. இந்த சனி பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியான பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு நிலையாக இருக்கிறது. அதுவரை இந்த காலகட்டம், இந்த ஆடி மாதம் என்பது ஒரு சிறப்பான மாதமாகத்தான் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி இருப்பது ஒரு சிறப்பு தான். குருவின் பார்வையில் ராசி இருப்பதும் சிறப்பு தான். அதே சமயம் அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார் 8ஆம் இடத்தில். ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. தொழிலில் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை சுக்கிரன் தருகிறார். தனத்தையும் பாக்கியத்தையும் தர வேண்டிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து ஒரு சிறப்பான நிலையாக அமர்ந்திருப்பது உங்களுக்கு பொருளாதார மேன்மையை, குறிப்பாக வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுக்கின்ற அமைப்பாக, வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வை தருகின்ற நிலையாக, அல்லது ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு வேலையில் இருக்கிறோம், அது உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு நிலையாக, இப்படி அவர்களுடைய வேலை என்பது நிச்சயம் என்ற ஒரு உறுதியை ஆடி மாதம் உங்களுக்கு தருகிறது. இதுவரை வேலையே இல்லை என்பவர்களுக்கு கூட இப்பொழுது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் பொருளாதார நிலையிலும் பாக்கியாதிபதியாகவும் வரக்கூடியவர் கர்மஸ்தானம் என்று தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை தருகிறார். 3ஆம் அதிபதி ஆட்சி 8ஆம் இடத்தில். உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். எந்த விதமான தடையும் இல்லாமல் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 5ஆம் இடம் என்பது குழந்தைகளை பற்றிய ஒரு கவலை. 5ஆம் இடத்தில் சனி பகவான் பயணிக்கிறார். குழந்தைகளை பற்றிய ஒரு கவலை இருந்து கொண்டுதான் இருக்கும். குழந்தைகளுக்கான நம்மளுடைய கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், நம்மளுடைய எண்ணங்கள் பலிதமாக வேண்டும் என்ற நிலையை சற்று ஆறுதலாக இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு துணை இருக்கிறது என்று சொல்லலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற மாதமாக, அதற்கான ஒரு உறுதியை ஒரு ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ஆடி மாதம் அமைத்து கொடுக்கிறது. பாக்கியம் என்று சொல்லக்கூடிய தந்தையால் கிடைக்கக்கூடிய அனுகூலம், அல்லது நாம் சில விஷயங்களை அனுபவிக்க முடியாமல் தடையாக இருக்கிறது என்றால் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை வழங்க இருக்கிறது சுக்கிர பகவான். பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தை கொடுப்பதோடு தந்தையால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், அல்லது தந்தையால் தனது தாத்தாவால் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், அல்லது மறைமுகமாக இதுவரை ஒரு தடையாக இருந்த பணம் திரும்ப கிடைக்கின்ற ஒரு அமைப்பு, இப்படி பல வகையில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கின்ற மாதமாக ஆடி மாதம் கன்னிராசிக்கு ஒரு அற்புதமான பலனை தர இருக்கிறது. லாபஸ்தானத்தில் புதன் ராசி அதிபதி பயணிக்கிறார். அவரோடு சூரியன் இணைந்திருக்கிறார். 11ஆம் இடம் என்பது அனைத்து விதமான தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பும் அதே 11 தான். லாபத்தை கொடுக்கக்கூடியவரும்
11ஆம் இடம்தான். அங்கு தனது ராசி அதிபதி அமர்ந்து இந்த மாதத்தில் நம்மளுடைய தலைப்புக்கு ஏற்றாற்போல் அற்புதம் தரும் ஆடி மாதம் என்ற தலைப்புக்கு ஏற்றாற்போல் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்க இருக்கிறது. கன்னிராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் அவர்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம். குருவின் பார்வையில் சூரியன் இருப்பது ஒரு அற்புதமான நிலை. உங்களுக்கான பதவிகள் உறுதி செய்யப்படும். இதுவரை எதிர்பார்த்து ஏமாற்றமாக இருந்தவர்களுக்கு இப்பொழுது அந்த உயர்வை தருகின்ற அமைப்பாக, ஆன்மீகவாதிகளுக்கு கூட ஒரு அற்புதமான நிலையை, ஒரு மகுடம் சூட்டுகின்ற அமைப்பாக ஒரு நல்ல நிலையை கொடுக்க இருக்கிறது ஆடி மாதம். எல்லா வகையிலும் குடும்ப சூழ்நிலையாகட்டும், படிக்கின்ற வயதில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு படிப்பை, தடையில்லாத ஒரு நிலையை, வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கின்ற ஒரு நிலையை கூட எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் ஆடி மாதம் கன்னிராசிக்கு ஒரு பக்க பலமாக, ஒரு இதுவரை இருந்த தடைகளை கடந்து ஒரு வெற்றி வாகை சூடுகின்ற மாதமாக, அற்புதத்தை தருகின்ற மாதமாக அமைய இருக்கிறது. நான் வழக்கம்போல் சொல்வதுதான், நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டோடு மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு என்பது உங்களுடைய பொருளாதாரத்தை உறுதி செய்கின்ற அமைப்பாக இருக்கும். இந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு அருகில் இருக்கின்ற காவல் தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை அந்த வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு துணையாக நிற்கும் என்று சொல்லி, அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கணிதர் சேலம் சதாசிவம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.